தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். பயிற்சி பெற்ற பெண்களுக்கு தொழில் தொடங்க இலவச தையல் மிஷின் ரோட்டரி அக்ருதி சங்கத்தின் முன்னாள் தலைவர் லீமாரோஸ் மார்டின் வழங்கினார். கோவை டிவிஎஸ் நகர் ராஜலட்சுமி காலனியில் கடந்த 17 ஆண்டுகளாக 2000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச பேஷன் டிசைனிங், டைலரிங், கை எம்ப்ராய்டிங் மற்றும் மிஷின் எம்ப்ராய்டிங் என ஆரிய வகுப்பு போன்ற பயிற்சிகள் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது. இதனை ரோட்டரி சமூக நிலை இயக்க தலைவர் PS பிரேமானந்தன் ரோட்டரி கிளப் மீட் டவுன் உதவியுடன் நடத்தி வருகிறார். இப்பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்று முடித்துள்ள பெண்களுக்கு, தொழில் தொடங்க ஆர்வமுள்ள பெண்களுக்கு டிவிஎஸ் நகர் ராஜலட்சுமி காலனியில் நடந்து வரும் இலவச பெண்கள் பயிற்சி வகுப்பிற்கு லீமாரோஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தையல் மிஷினை வழங்கினார். விழாவில் ரோட்டரி அக்ருதி சங்கத்தின் முன்னாள் தலைவர் கவிதா, RCC தலைவர் ஸ்டெல்லா, ரோட்டரி மிட்டன் சங்க தலைவர் டாக்டர் நாகராஜ், முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணகுமார், கிரண், தேசாய், ஹரி, பாஸ்கர், பாலகிருஷ்ணன், மேத்தா, மின்னல் சுரேஷ், கண்ணகி, வீரன்குட்டி, பழனிசாமி, மருதமுத்து மற்றும் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்புரையாற்றிய லீமாரோஸ் மார்டின் அவர்கள், பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற எல்லா நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்பில் நாம் முன்னேற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும், தான் அரசு பள்ளியில் படித்து கணவரின் உதவியோடு இன்று சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளதற்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் காரணம் என்று கூறினார். உலக ரோட்டரி ஃபவுண்டேஷன் சார்பாக இவருக்கு சிறந்த சேவைக்கான விருதும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை பெறும் உலகின் 2வது பெண்மணி ஆவார். முதல் பெண்மணி பிர்லா அவர்களின் மனைவியும், 2வதாக லீமாரோஸ் மார்டின் பெற்றுள்ளார்கள் என்பதை தெரியப்படுத்தினார். தொடர்ந்து பெண்களுக்கு உதவி பெறும் பொருட்டு வருகின்ற மே 1ஆம் தேதி சின்னவேடம்பட்டியில் அமைந்துள்ள அவர்களின் அலுவலகத்தில் லோன் மேளா ஒன்றை நடத்தி தொழில் புரிய ஆர்வமுள்ள பெண்களை அழைத்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய உள்ளார் என்பதன் தெரியப்படுத்தினார். முடிவில் பயிற்சி பெற்ற பெண்கள் தங்கள் அனுபவத்தை வந்து எடுத்துரைத்தார்கள். கோவை செய்தியாளர் முகமது.